பிப்ரவரி 19ஆம் தேதி நியூஸ் பார்க்குறோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு திருக்குறள் பார்த்துடலாம் ஸ்ட்ரைட்டாக. எப்போவுமே திருக்குறள் பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போவோம். அதுதான் நம்மளோட வழக்கமாக இருக்குது. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் திருக்குறள் என்னென்னா, எய்தற்கு அரியது எந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். திருக்குறள் எண் 484, காலமறிதல் அதிகாரம். கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கத்தார் 7 ஒப்பந்தங்கள் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டுக்கு கர்தார் அரசர் வந்து வந்திருக்காரு. பிரதமர் மோடி கூட நடந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா வந்து நிறைய ஒப்பந்தங்கள் வந்து சைன் ஆகிருக்கு. அதில் வந்து மெயினாக 7 ஒப்பந்தங்கள் வந்து சொல்கிறாங்க. கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா என்னென்ன துறைகள்லாம் வந்து வளர்ச்சி அடைய போகுதுன்னா, வர்த்தகம், எரிசக்தி, முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் வந்து இருதரப்பு கூட்டுறவு புதிய உத்வேகம் பெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. கத்தார் அரசர் வந்து 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக தான் அந்த இந்தியாவுக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்தியாவுக்கு அவர் வந்திருக்காருன்றது சிறப்பம்சம். அப்போது இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், எரிசக்தி, புத்தாக்கம், அப்புறம் வந்து உணவு பாதுகாப்பு, கலாச்சாரம் மற்றும் இருதரப்பு மக்கள் ரீதியிலான ஆழமான பாரம்பரியம், இந்த தொடர்புகள்லாம் வந்து முன்னிலைப்படுத்தி அதுக்கான ஒரு ஒப்பந்தங்கள்லாம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒப்பந்தம் மூலமாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு நல்ல வேகம் கொடுத்து நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது, நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஏற்பட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய $14 பில்லியன் என்பதிலிருந்து $28 பில்லியன் வந்து அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தலைவர்களுமே ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது. இந்த இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலிங் மூலமாக ஐக்கிய அரபு அமீரகம், பக்ரைன், சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், குவைத் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட எல்லாம் வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து மேற்கொள்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. 7 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதுன்றது நமக்கு ஹெட் நியூஸில் போட்டிருக்கு. அதே மாதிரி இரட்டை வரி விதிப்பு வந்து தவிர்ப்பு மற்றும் நிதி முறைகேடு தடுப்பு தொடர்பான திருத்தப்பட்ட ஒப்பந்தமும் கையெழுத்தானதுன்னு சொல்கிறாங்க. அது தவிர பொருளாதார கூட்டுறவு, ஆவண காப்பகத்துறை ஒத்துழைப்பு, இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறையில் ஒத்துழைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 5 புத்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, பயங்கரவாத எதிர்ப்பு, சர்வதேச சட்டவிரோத பண மோசடி, அப்புறம் வந்து இணையதள வழியாக மோசடி, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி, இதெல்லாம் வந்து இருந்தாலுமே ரெண்டையுமே வந்து 2 கண்ட்ரி சேர்ந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒப்பந்தமும் சேர்த்து கையெழுத்து போட்டிருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நம்ம நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம். தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், மசாலா பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், தாமிர பொருட்கள், உருகு பொருட்கள், மின் பொருட்கள், கட்டுமான பொருட்கள், ஜவுளி, மதிப்பு மிக்க கற்கள், ரப்பர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்தியா ஏற்றுமதி பண்ணுறோன்றதை சொல்லியிருக்காங்க. இங்கே கத்தார் அரசரோட நேம் சொல்ல மறந்துட்டு, ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி, அதுதான் அவரோட நேம். நியூஸ் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஒரு புயல் பற்றி. பெஞ்சால் புயல் வந்துச்சு இல்லையா, அந்த புயலுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 498.80 கோடி நிவாரணமாக வழங்குறதுக்கு முதல்வர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. வேளாண் பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு செக்டார் வைஸாக பிரித்து இந்த பயிருக்கு இந்த இதுக்கு இவ்வளோன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து பாதிப்பு தொகை வந்து ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 5,18,783 விவசாயிகள் வந்து அதுலேருந்து மீள்றதுக்கான வழி வந்து இந்த நிவாரணத் தொகை கொடுக்குன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழக பட்ஜெட் வந்து மார்ச் 14ஆம் தேதி வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. பேரவைத் தலைவர் அப்பாவு வந்து அறிவிப்பு பண்ணியிருக்காரு. மானிய கோரிக்கையெல்லாம் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்களாமா. இப்போ வந்து அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. அவை அலுவல் ஆய்வுக்குழுன்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து பேரவை கூட்டத்தொடர் வந்து எவ்வளோ நாள் நடக்குன்றதை முடிவு செய்வாங்க. வந்து இப்போ வேளாணுக்கு தனியாக ஒரு பட்ஜெட்டும், வேளாணுக்கு ஸ்பெஷலாக வந்து நம்ம தனி பட்ஜெட் கொடுக்குறது வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து தனியாக வந்து அது தேதி சொல்லுவாங்க. இனிமேல் தான், அதுக்கு இன்னும் சொல்லலை எப்போ தாக்கல் பண்ண போகிறோன்னு. கடந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து தாக்கல் செய்யும்போது தமிழக அரசின் வருவாய் வரவுகள் வந்து நியர்லி 3 கோடியாக இருந்துச்சு. ஆனால் செலவு பார்த்திங்கன்னா 3 கோடியை தாண்டி இருந்துச்சு வருவாய் செலவுகள். வருவாய் பற்றாக்குறை வந்து 49,279 கோடியாக வந்து இருந்தது. நியூஸ் பார்த்தீங்கன்னா, சமயபுரத்தில் 9 அடி உயர கற்சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சமயபுரம் வந்து சென்னை நினச்சிடாதீங்க, திருச்சி மாவட்ட சமயபுரத்தில் குடிநீர் குழாயை வந்து அமைக்கிறதுக்காக பள்ளம் தோண்டும் போது அங்கே வந்து ஒரு சிலை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. 9 அடி உயரமுள்ள அந்த கற்சிலை வந்து எடுத்திருக்காங்க. அந்த சிலை வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னா, அந்த கோயிலுக்கு வெளியே இருக்க அந்த துவார பாலகர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிலை
அந்த என்ட்ரன்ஸில் இருக்கும் இல்லையா எல்லா கோயில்லையும், அந்த சிலை மாதிரி இருக்குது. கொஞ்சம் சேதமாக இருக்குது. தொல்லியல் துறை வந்து ஆய்வு செஞ்ச பிறகு தான் அந்த முழு விவரங்கள் சிலையை பற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டம், மோட்டார் வாகன விதிகளின் திருத்தம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம உமன் எம்பவர்மெண்ட் இது ஒரு பகுதி தான். பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிற விதத்தில், பெண்களுக்கான சுய தொழில் வேலைவாய்ப்பு உருவாக்குற விதத்தில், இது ரெண்டையுமே சேர்ந்து ஒருங்கிணைச்ச ஒரு திட்டம் தான் இது பிங்க் ஆட்டோ திட்டம்ன்றது. திட்டத்தில் பங்கு பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1,00,000 வீதம் 250 பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டுநராக ஆட்டோக்களை வழங்கணும்னு முடிவு பண்ணி, அதே மாதிரி 250 பெண்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. தேர்வு செய்யப்பட்ட 250 மகளிருக்கு மேம்பாட்டு கழகம் மூலம் வந்து ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஒரு டிரைவிங் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அந்த திட்டத்தில் இணைச்சு திட்டத்திற்கு ஏற்ப மோட்டார் வாகன விதிகளை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த உரிமையாளர் தான் ஓட்டுநராகவும் இருக்கணும். அதே மாதிரி பிங்க் கலர் யூனிஃபார்ம் வந்து அவங்க வந்து போடணும், அந்த கண்டிஷன் ஒன்று இருக்குது. அப்புறம் ஆட்டோ வந்து ஃபுல்லாக வந்து பிங்க் கலரில் பூசணும் அப்படின்ற அந்த கண்டிஷனும் இருக்குது. அவசர காலத்தில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து தகவல் சொல்கிற விதமாக வந்து அவங்களுக்கு ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜிபிஎஸ் கருவி வந்து எல்லா ஆட்டோவிலையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களாமா. கண்டிஷனாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆட்டோவுக்கான உரிமை வந்து 5 ஆண்டுகளுக்கு வந்து பேரே மாற்ற முடியாது, வேறு அவங்கள்ட்ட சேல்ஸும் பண்ண முடியாது, அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது. கலந்துக்கிட்டவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆட்சேபணம் இருந்துச்சுன்னா 15 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து அதுக்கு சொல்லணும், நீங்கள் எனக்கு ஆட்சேபணம் இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் வந்து தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பிங்க் ஆட்டோ திட்டத்தோட விஷயங்கள்லாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறாங்க இல்லையா, சிறைச்சாலைகள் இருக்குது. அந்த சிறைச்சாலைகளில் அனைத்து சிறைச்சாலைகளிலும் நூலகங்கள், ஒரு லைப்ரரி வைக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து முன்னெடுத்துட்ருக்காங்க. சென்னை புத்தக கண்காட்சியில் கூட அதுக்கான அந்த முன்னெடுப்பு வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு வந்து நம்ம புக்ஸ் வந்து வழங்கலாம், டொனேட் பண்ணலான்ற மாதிரி. தமிழக சிறை மீட்டோர் நலசங்கம் சார்பில் விடுதலை பெற்ற 750 முன்னாள் சிறைவாசிகள்லாம் சேர்ந்து ஒரு உதவித்தொகையாக கொடுத்து லைப்ரரி அமைச்சிட்டு வர்றாங்க. முதல் முறையாக வந்து 2 கோடி செலவில் வந்து ஏற்கனவே உள்ள சிறை நூலகங்கள்லாம் வந்து மேம்படுத்தியிருக்காங்க. நிறைய வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. சிறைவாசிகளுக்கு சத்தான உணவுகள் அந்த மாதிரி நிறைய வந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஆமாம், சிறைத்துறை வந்து ஒரு முன்மாதிரியான துறையாக வந்து திகழ்கிறது அப்படின்னு இந்த நியூஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறையா வந்து புதுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சிறை மீட்டோர் நலசங்கம் அப்படின்றது வந்து எந்த மாநிலத்திலுமே இல்லை, நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குன்றது ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்திய பொது உடைமை இயக்கத்தின் முன்னோடி சிங்காரவேலருக்கு 166வது பிறந்தநாள் விழாவை வந்து கொண்டாடியிருக்காங்க. சிந்தனை சிற்பி அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. சிங்காரவேலரை சிந்தனை சிற்பி அப்படின்னும் கூப்பிட்றது உண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்த ஒரு நபர் தான் இவர் சிங்காரவேலர். அப்புறம் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் லீடர் இவர். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் தான் இவர். ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் யூனியன் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் இவர் மூலமாக தொடங்கப்பட்டது. ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு இவர் தான் கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து நிறைய இயக்கங்கள்லாம் இவர் தோற்றுவிச்சிருப்பார். அதில் ஃபஸ்ட்டு வந்து கிசான் லேபர் பார்ட்டி, அதை இவர் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கியிருப்பார். இந்த இயக்கம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா மே 1923 வந்து அந்த கிசான் லேபர் பார்ட்டி அப்படின்ற ஒரு இயக்கம் அமைக்கப்பட்டிருப்பார். அப்புறம் மிட் டே மீல்னு சொல்லப்படுற அந்த மதிய உணவு திட்டமோட முன்னோடி இவர் தான். இவர் மெட்ராஸ் கார்ப்பரேஷனோட ஹெட்டாக இருக்கும்போது அதை வந்து மிட் டே மீல் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பார், லான்ச் பண்ணியிருப்பார். மெட்ராஸில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அது எந்த ஏரியான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெட்ராஸ் கார்ப்பரேஷனில் இவர் தலைவராக எப்போ இருந்தாருன்னா, மெட்ராஸ் கார்ப்பரேஷன் 1925 அந்த டைமில் தான் வந்து இவர் ஹெட்டாக இருந்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து 2 நியூஸ் பேப்பர் வந்து இவரோட டைம் பீரியடில் இவர் வந்து நடத்திட்டு இருந்திருப்பார். 2 நியூஸ் பேப்பர் இவர் பப்ளிஷ் பண்ணிகிட்ருப்பார். அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் வந்து லேபர் கிசான் அப்படின்ற நியூஸ் பேப்பர் ஒன்று. செகண்ட் நியூஸ் பேப்பர் வந்து தொழிலாளர். அப்போ லேபர் கிசான் தொழிலாளர் அப்படின்னு 2 வந்துச்சுனாலே நீங்கள் சிங்காரவேலர் தான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு கொண்டு வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இவரை பற்றி சொல்லணும்னா, அப்போ வஉசி அவரோட சேர்ந்து வந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஜெயிலுக்கெலாம் அவர் போயிருப்பார். அது வந்து ஒரு முக்கியமான நியூஸாக இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். 18 கைவினை கலைஞர்களுக்கு மாநில அரசின் விருதுகள் வழங்கியிருக்காங்க. இந்த கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு வாழும் கைவினை பொக்கிஷங்கள் அப்படின்னு ஒரு விருது வந்து பேரிட்டு அதுக்கு
பூம்புகார் சார்பில் மாநில விருதுகள் வழங்கப்பட்டு வருது. 2023-24 ஆண்டுக்கான விருது வழங்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரை சேர்ந்தவங்க, ஈரோடை சேர்ந்தவங்க, விழுப்புரத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி எல்லா ஊரும், கன்னியாகுமரி, மதுரை, திருவள்ளூர் அப்படின்னு 9 பேருக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் அப்படின்ற விருதுகளும், விருது தொகை வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்திற்கான காசோலையும் 8 கிராம் தங்கப்பதக்கமும் தர்றாங்க. இப்போ 2023-24 ஆண்டுக்கான பூம்புகார் மாநில விருதுகளில் 9 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த 9 பேருக்கும் 50 கிராமுக்கான காசோலையும் 4 கிராம் தங்கமும் கொடுத்துருக்காங்க, தங்கப்பதக்கமும் சான்றிதழும் வழங்கியிருக்காங்க. ஸோ வந்து இது வருஷம் நடக்கிற ஒரு நிகழ்வாக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன் போட்டி வந்து தொடங்கப்பட்டது. ஸோ 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன் போட்டி வந்து தமிழ்நாட்டில் நடக்குதுன்றது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, சமூக வலைத்தள பதிவுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை, மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு இல்லையா, ஹிந்தியில் ஒரு டெலிவிஷன் ஒரு பேட்டி கொடுக்குறவர் வந்து தனியாக ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு. அந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணும்போது தகாத வார்த்தைகள்லாம் சொல்லி பேசினதாகவும் அது வந்து ரொம்ப இப்போ பரவுச்சு அதிகமாக. ஸோ என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முறையான கட்டுப்பாடு கொண்டு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி நிறையா மாற்றங்கள் கொண்டு வரணும், அதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் வந்து அறிவுறுத்துகிறாங்க. ஸோ இந்த நியூஸ் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் சுப்ரீம் கோர்ட் கேன் அட்வைஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அஸ் பிரசிடென்ட்டு கூட நம்ம அட்வைஸ் கொடுக்கலாம். அந்த ஆர்டிக்கல் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ். குடிமைப்பணி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் February 21 வரை நம்ம அப்ளை பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டேட்டை. 9/79 வேக்கன்சியோடு வந்திருக்கு. ஸோ அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் உலக ஸ்டார் கண்டென்டர் டேபிள் டென்னிஸ் போட்டிகள் வந்து 25ஆம் தேதி தொடங்க போகுது. உலகளவில் நடக்கிற போட்டிகளில் இதுவும் ஒன்று. இந்த போட்டிக்கான மொத்த பரிசு தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.38 கோடியாக வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே போட்டிகள் வந்து கோவாவில் 2 தடவை நடந்திருக்கு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். நெக்ஸ்ட் நியூஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நகர்ப்புறங்களில் 6% குறைந்த வேலை வாய்ப்பின்மை. சிட்டிஸில் இருக்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு, குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட சதவீதம் வந்து கடந்த ஆண்டை காட்டிலும் இப்போ வந்து 1% குறைஞ்சிருக்கு. 6.5% இருந்தது, 6.4% வந்து கம்மியாக இருக்குன்றது ஒரு நியூஸாக வந்து போட்டிருக்காங்க. இது எந்த ரிப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு NSSO அந்த ரிப்போர்ட், அந்த தரவுகளில் தெரிவிக்கப்படுறது. 18 வயசுலேருந்து அதுக்கு மேற்பட்டவங்க வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட ஸ்டேட்டஸ் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் 6.4% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுவும் வந்து இந்த காலாண்டிலேயே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதே மாதிரி பெண்களோட வேலைவாய்ப்பின்மை விகிதம் வந்து அக்டோபர்லேருந்து டிசம்பர் காலாண்டில் 8.1 வந்து குறைஞ்சிருக்குன்றாங்க. அதுக்கு முன்னாடி அது ரொம்ப ஜாஸ்தியானது இருந்திருக்கு. 8.6 அப்படின்ற பிளேஸ்லேருந்து நகர்ந்து 8.1 அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ எவ்வளோ பெண்கள் வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க, இப்போ எவ்வளோ வேகமாக வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற முயற்சியை மேற்கொள்கிறாங்கன்றது இது மூலமாக தெரிய வருது. இது மாதிரி ஆண்களை பொறுத்தவரை 5.7 வந்து குறைஞ்சிருக்கு. 1% 5.8லேருந்து 5.7 வந்து குறைஞ்சிருக்குன்றது இந்த தரவுகள் மூலமாக தெரிய வருது. இதுதான் வந்து ஒரு டேட்டா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். டெல்லி சண்டிகர் தமிழ்ச்சங்கம் கட்டடங்களை புதுப்பிக்க அரசு நிதி. அப்போ இருந்த கருணாநிதி அவர் முதலமைச்சராக இருந்த பீரியடில் 1997 தமிழ்ச்சங்கத்தை ஒரு கலையரங்கத்தை ஓப்பன் பண்ணியிருந்திருக்காரு டெல்லியில். இப்போ அதை சரி செஞ்சு புதுப்பிக்க வந்து அவங்க கோரிக்கை கேட்டிருக்காங்க. இதுக்காக வந்து 50 இப்போ முக ஸ்டாலின் வந்து வழங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இன்று பதவியேற்பு. ஆல்ரெடி இருந்த ராஜீவ்குமாரோட பதவிக்காலம் முடிவடைஞ்சிருச்சு. அவருக்கப்புறம் இப்போ ஞானேஷ்குமார் வந்து பொறுப்பேற்கிறாரு. இவரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 நீக்கம் செய்த மத்திய அரசின் நடவடிக்கையிலும் அயோத்தியில் ராமர் கோயில் அறக்கட்டளை அமைப்பதில் முக்கிய பங்காற்றியவர். இப்போ வந்து திங்கக்கிழமை தேர்வு குழு கூட்டத்தில் அவங்க டிசைட் பண்ணி அடுத்த தலைவராக ஞானேஷ்குமார் வந்து தேர்வு செய்யப்பட்டார். இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 ஆணையர்களும் இடம்பெற்றிருப்பாங்க. இது எப்போவுமே ஒரு இருக்க ஃபேக்ட் தான். ராஜீவ்குமாரோட டைம் பீரியட் வந்து என்னென்னு போட்டிருக்காங்க. 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி தேர்தல் ஆணையராக வந்து பதவியேற்றார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு மே 15ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு.
இப்போ ஞானேஷ்குமாரோட டைம் பீரியடில் வந்து தான் நிறைய தேர்தல் நடக்க போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி இந்த பேரவை தேர்தல்லாம் இவரோட ஹெட்டில் தான் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 2027 ஆண்டோட குடியரசுத் தலைவர் தேர்தல், குடியரசுத் தலைவர் தேர்தல்லாம் வந்து நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து 19ஆம் தேதி, பிப்ரவரி 19ஆம் தேதியோட நியூஸ். தேங்க்யூ.